Hello students, welcome to Geetha Max YouTube channel. இப்போ நம்ம exercise 1.1ல நாலாவது கணக்கு பார்க்குறோம். Given that HCF is equal to 9, find LCM. HCF கொடுத்துருக்காங்க, LCM கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? HCF into LCM equal to product of two numbers. Product of two numbers. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வெரிஃபை இதில் செஞ்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போனா எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸை வந்து அப்படி வச்சுக்கோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ்னால் என்னது? 306 இன்ட்டு 557 டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 9. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? நம்மளுக்கு 1 டைம்ஸ் வரும். இங்கே வந்து என்ன எத்தனை டைம்ஸ் வரும்? 3 9s are 27, ரிமைண்டர் 3, அப்படின்னா என்னது? 4 வரும். 34 இன்ட்டு 657 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுனோம்னா 22,338. புரியுதாம்மா? இதே மாதிரியே கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா போதும். நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஃபார்முலா வந்து தெரியும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த சம்மு வந்து செய்கிறோம். ஃபார்முலா வந்து HCF இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? இந்த HCF வந்து அந்த பக்கம் வரும்போது கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும். நீ வெறுமனே இதை மட்டும் எழுதுனா போதும். திரும்ப திரும்ப எழுதணும்னு அவசியம் இருக்காது. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து 2 ஸ்டெப்ஸ் செஞ்சாலே போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.